ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கரூர் இஷ்யூ நடந்து எப்படியோ 1 month கிட்ட தாண்டி போயிடுச்சு. அதுக்கான சிபிஐ விசாரணையும் கேட்டு கோர்ட் உத்தரவும் போட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் என்னென்னன்றது அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா மும்மரமாக இப்போது கரூரில் ஸ்பாட்டில் இறங்கி 18 பேர் கொண்ட அதிகாரிகள் அங்கே சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி விசாரணை அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு 4 பேர் மட்டும் சம்மன் அனுப்பிச்சு ஆஜராக சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஆயிட்டாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறவங்க, அங்கே சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கவங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றவங்க மட்டும்தான் அங்கே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ அவங்க என்னென்ன நடந்துச்சு, எப்படி ஆயிடுச்சு, இதில் என்னென்ன ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கூட்ட நெரிசலில் அந்த ரோடு சரி, அங்கே இருக்கிற பள்ளம் எல்லாமே சரி, எல்லாமே ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்றையும் பார்த்து பண்ணுறாங்க. அங்கே எப்படி எல்லாம் என்னென்ன ஆயிடுச்சு, எத்தனை மணிக்கு அது மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எதனால் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, யாரெல்லாம் அதை பார்த்தா, இந்த 3D கேமரான்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணோம் சரௌண்டிங் ஃபுல்லாகவே. ஸோ அதையே மும்மரமாக அதுவும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு விஷயமும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. பட் இது மும்மரமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கதறாங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் டிவிஎஸ் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் எடுக்கும்போது எல்லாமே வருது. ஏன்னா அவங்க விலை நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன விவரன்றது அப்டேட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ எல்லாத்தையும் விசாரிச்சுட்ருக்காங்க. எப்படி என்ன ஆயிடுச்சு, அந்த கூட்டலில் எப்படி கரண்ட் கட் ஆயிடுச்சு, எதனால் அந்த தள்ளுமுள்ள ஆயிடுச்சு, இது யார் பார்த்தது, நீங்கள் கடை வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு ஒன்றுத்தையும் கேட்குறாங்க. மரத்து மேலே ஏறினது, அங்கே மரம் சேஃபா இல்லை, ஏன்னா இது முன்னாடி எதனா ஆயிருந்துச்சா, இங்கே யாருனா இருந்தாங்களா, சம்மந்தப்படாத மாதிரி யாரா குரூப் இங்கே இருந்துச்சா, எல்லாமே நோண்டி கேட்டுட்ருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான முழு அப்டேட் வெளியே வரும். ஸோ இது யாருன்றது முக்கியமாக வெளியே வந்துடும். அது என்னதான் நம்ம மூடி வச்சாலும் அது ஒன்றையும் மறைக்கலாம் முடியாது. அது எப்படி பூமாயி வெளியே வந்துடும். ஏன்னா இப்போ அடிமேல் அடி மீண்டுக்கிட்டே இருக்குது, தளபதி சொல்கிற மாதிரி தான். ஏன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஊழலில் சம்மந்தப்பட்ட நேரு அவர்கள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிறைய காசு கொடுத்தா வேலை, கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக பண்ணலாம், அதுக்கான எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் எதுவுமே கிடையாது, அது ஒரு ஃபால்ட்டு. இப்படி நிறைய ஃபால்ட்டுகள் போயிட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்கு அது பிளாக் மார்க் மாதிரி தான் ஆகுது. ஸோ அது என்னதான் நீங்கள் பூம் பண்ணி வச்சுருந்தா கூட அது வெளியே வந்துடும், நம்ம பசங்க எடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இந்த நாமக்கல் இஷ்யூவும் சரி, நாங்கள் போய் அது ஃபுட் பாய்சன் வச்சு அதுவும் போய் பார்க்கல, எது பற்றியுமே யோசிக்காத இந்த அரசு. ஆனால் நாங்கள் தமிழகத்தை தலை கொண்டு விட மாட்டோம்ன்றவங்க மட்டும் பேசுவாங்க. ஸோ அது நேச்சுரல், அது அவங்க பேசுறது அதில் நம்ம எதுவுமே எடுத்துக்க முடியாது. மக்களுக்கு தெரியும் மக்கள் எது உண்மை பொய்ன்றது. ஸோ இந்த சிபிஐ விசாரணை கூடி சீக்கிரம் அதுக்கான முன்னேறமாக ஈடுபட்டு அதை கண்டுபிடிச்சி யார் இதுக்கான காரணங்கள்ன்றது கண்டுபிடிச்சி அவங்க முன்னாடி நிறுத்தணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு கட்சி ஆஃபீஸ், தலைமை கட்சி ஆஃபீஸில் தமிழக வெற்றி கழகம் பனையூரில் பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு மிரட்டல் சொல்லிட்டு ஒரு அண்ணன் காலிலேருந்து நம்பர் வந்திருக்கு. அது செக் பண்ணதில் இது சும்மா ஒரு பொருளை கலப்பிருக்காங்கன்னு சொன்னது. ஸோ எவ்வளோ பயம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றத நினைக்கிறாங்க. பட் அந்த பயம்தான் ஆபத்தானது. விஜய்னாக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்களோ அது எல்லாமே மாறும். பயன்றனால தான் இப்பெல்லாம் ஒரு மிரட்டல் வெடிகுண்டு வச்சுருக்கோம், அங்கே வச்சுருக்கோம், இங்கே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு விஜயனை வீட்டில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த நேற்று பார்த்தீங்கன்னா பனையூர். ஸோ இது மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் அணையிட்டாலும் 26 அன்னைக்கு அதுக்கான ரிசல்ட் மக்கள் கொடுப்பாங்க. இந்த கரூர் விஷயமும் சரி, அவர் போய் மகாபலிபுரம் பார்த்ததுலும் சரி, எவ்வளோ நெகட்டிவ்ஸ், ஒரு காலில் விழுந்தது ஏன் பப்ளிக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா அப்படின்னு ஒரு டிபேட்டு. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அது அவங்க குடும்ப விஷயம், அவங்க குடும்பத்தில் அவங்க பேசிக்கிறாங்க. இது என்ன வெளியே காலில் நீங்களாம் பார்த்து அதை டிபேட் பண்ணணுமா? உங்களுக்கு அதெல்லாம் தேவையான்ற சம்மந்தப்பட்ட ஆளுங்க குடும்பமே அது அவங்களுக்கு விஜயனா கூட நிற்கும்போது இந்த டெபிட்ல சும்மா வெட்டியாக பேசிக்கிட்டு, ஏதோ ஒன்று பேசணும்னு வச்சு பேசிக்கிட்டு, இந்த திமுக சார்ந்தே பேசிக்கிட்டு, ஏன் ஒரு வெளியே எல்லாம் பார்க்க மாட்டாரா, இப்போ காலில் விழுந்தான்றாங்க. அது யாருக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்ன்றீங்க? உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட்டு அந்த 41 குடும்பத்துக்கு தெரிஞ்சால் போதும் இல்லையா? அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? விஜய் வெளியே இது மாதிரி பண்ணல, நம்மளுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? அப்படி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவங்க பிரச்சனை, அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ டிபேட்டன்ற பேரில் சொல்லி சும்மா வேணும்னு பேசிகிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன்,
தேவையில்லாத ஒரு கிரியேட் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி கமெண்ட்ஸ் இந்த கழுவியில் ஊற்றுறாங்க அவங்கள. அது யாருன்றது தெரியும். அவர் அடிக்கடிக்கு அதான் வந்து இப்படி பண்ணுவார், அப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார், நிறைய விஷயம் பண்ணுவார் அவர். ஸோ அவர் தான் சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 5 அன்னைக்கு பொதுக்குழு கூட்டம், விஜயனோட ஸ்பீச் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கரூர் கத்துறது 1 மாதம் கழிச்சு முன்னேறமாக எல்லா வேலையும் அறிக்கையிலேருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கூட விரைவில் விஜயனோட பிரச்சாரமாக அறிவிப்பு வரும். இந்த குழு நடந்துட்டு பிறகு, பொதுக்குழு நடந்துட்டு பிறகு. அதுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ கூட விரைவில் விஜயனோட அந்த கம்பேக் சரி, நீங்கள் என்னதான் போட்டு அடித்தாலும் விச்சுவல் வாரிசு இருக்கும் விஜயனுக்கு, மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த சிபிஐ விசாரணை கூட சீக்கிரம் விரைவில் வரும். காங்கிரஸ் கூட்டணின்ற மாதிரிலாம் பேச்சு போயிட்டு அதுக்கான முடிவுகளும் டிசம்பர் ஜனவரியில் தெரிஞ்சிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் விஜயனுக்கு ப்ளஸ் தான். நீங்கள் என்னதான் ஊட்டி ஆட்டி மூட்டி ஒழிச்சிடலாம்னு நினச்சா கூட ஒன்றும் முடியாது. இதுக்கப்புறமா விஜயண்ணா வந்து செம்ம ஆக்ஷனாக இறங்க போகிறாரு. இவ்வளோ நாள் நீங்கள் ஆளுநர்கள் ஒன்று சார், இதுக்கப்புறம் வந்து அவர் டபுளாக இறங்க போகிறாரு. அந்த அடி வந்து முன்னால் தாங்கவே முடியாது. ஒரு வாட்டி அடிச்சுட்டேன், எப்படியே தப்பி தவறி வந்துட்டோம். 2வது வாட்டியில் அடிக்க வாய்ப்பே கிடையாது. அது எப்படி பூம் ஆகும்னு பாருங்கள். இப்போ அவர் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாவே அதுதான் அன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் இருக்கும். விஜயண்ணா இல்லாத ஒரு நியூஸ் கூட கிடையாது. ஸோ கூட விரைவில் விஜயண்ணா இந்த கம்பேக் கொடுத்து இதுக்கான முழு எஃபெக்ட் எடுத்து அவர் கூட நிற்போம், நம்மளும் நிற்போம். ஒரு 26 அன்னைக்கு இந்த அரசியல்ன்றது எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். அது 41 குடும்பத்தை மையமாக வச்சு தான் அவர் இங்கே அரசியலே எடுத்து வைக்க போகிறாரு. ஏன்னா கரூர் நடந்த சம்பவம் அப்படி. இனி வரப்போகிற நாட்களில் அது எப்படி போகுது, எப்படி கொண்டு போகுதுன்றது பார்க்கலாம். இந்த சிபிஐ விசாரணை வந்து பார்த்திங்கன்னா மும்முரமாக போயிட்டுருக்கு, விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ வயிற்றில் புதிய கறக்க ஆரம்பிச்சு சில பேருக்கு. ஸோ கூடிய விரைவில் அதுக்கான முழு தகவலையும் இதுக்கான காரணங்கள் என்னன்றது சிபிஐ வந்து அறிவிப்பாங்க. அதுக்கான வெளியே வரும். அப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் என்ன, எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு. ஸோ சிபிஐ மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, அதை அவங்க காப்பாற்றுவாங்க. ஸோ கூடிய விரைவில் விஜயனோட அந்த நவம்பர் 5 அன்னைக்கு அவரோட ஸ்பீச்சுக்காக எல்லாமே வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்க்கலாம் அங்கே என்னென்ன பேச போகிறாங்க, இதை பற்றி பேச போகிறாங்க, ஒரு கட்டமைப்பு என்னன்றது எல்லாமே தெரியும். ஸோ வெயிட் அண்ட் சீ. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.